வணக்கம். ஜோதிடத்தில் ஒரு ஜாதகம் சிறப்பில்லை, இந்த விஷயத்துக்கு இது சிறப்பில்லை, உதாரணத்துக்கு திருமணத்துக்கு ஏற்றதல்ல இந்த ஜாதகம், அல்லது தொழிலுக்கே ஏற்றதில்லை, லாக்கி இல்லை, மொக்க ஜாதகம் அப்படின்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. பராசர முனிவர் சொல்லியிருக்காரு. சுதர்சன சிஸ்டம். சுதர்சன்னா ஒன்றும் இல்லை, 3 கோணங்களிலிருந்து ஒரு பாவத்தை ஆய்வு செய்யணுங்க. ஜென்ம லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம். சூரியன் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கோ அதையும் லக்னமாக பாவித்து 1, 2, 3 இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் திருமண பாவம். ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒரு பிறந்திருக்கார். கேள்வி கேட்குறாரு, சார் திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. இப்போ ஜோதிடர் பார்க்கணும். ஜென்ம லக்னத்திலேருந்து மேஷ லக்னம், ஓகே, 7 குடையவன், 7ல் எந்த கிரகம் இல்லை, 7 குடைய சுக்கிரன் நீச்சமாயிட்டார் இன்டூ. உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது, அவ்வளோதான் திருமண வாழ்க்கை 0 அப்படின்னு. அதுக்கு தான் இந்த சுதர் சிஸ்டம். இந்த 3 ஆங்கிள்லேருந்து யோசிக்கணும். அடுத்து சந்திர லக்னம். சந்திரன் நின்ற இடத்துக்கு 7ஆம் இடம், கடிகார சுத்தில், சனியோடைய வீடு, சனி நீச்சம் இன்டூ. அடுத்து சூரிய லக்னம். சூரியன் நின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடம். சூரியன் நின்ற இடத்துல 7ஆம் இடம் கேது இருக்கார், சூரியனுடைய வீடே தான். சூரியன் சனி வீட்டில், பக்கை வீட்டில், ராகுவுடன் கிரகண தோஷம் இருக்குது. அப்போ 3 ஆங்கிள் திருமண பாவம் சிறப்பில்லைன்னா சிறப்பில்லை தான். ஸோ இப்படி தான் முடிவுக்கு வர வேண்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.